ஐவஸ் சமநாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி சேனல்லேருந்து அடிச்சடி சரியாக விழலையோ அப்படின்ற மாதிரி தமிழில் கொடுத்துருக்கேன். நான் நிஃப்டி வந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கேன். ஸோ கிரெடி வந்து அதுதான் திங்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம சார்ட்டில் போய் பார்ப்போம் எப்படி இருந்தது அப்படின்றத. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டுடே ஸ்டேட்மெண்ட்: டு பி எ வின்னர் இன் த மார்க்கெட் யூ மஸ்ட் ஆக்ட் கூல்லி அண்ட் ரெஸ்பான்சிபிளி. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து நம்ம தலை தோனிக்கிட்ட வந்து நம்ம கற்றுக்கலாம். கூல் கேப்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷனையும் வந்து அவருடைய எமோஷனலில் வந்து வெளியில் காட்டிக்க மாட்டோம். அப்படி சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுல அந்த திங்கிங் இருக்கும். அதே மாதிரி தான் மார்க்கெட்லேயும் நம்ம வந்து கொஞ்சம் கூல் அண்ட் காம் அண்ட் கம்போஸ்ட் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம இருக்கணும். அதே மாதிரி நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு கரெக்டாக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணுறது, அது ஸ்டாப் லாஸாக இருந்தாலும் சரி பண்ணோன்னாக்கா டெஃபினட்டாக ஜெயிக்க முடியும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்க்ளைமர்: நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் இங்கே பேசுகிறது எல்லாமே வந்துட்டு என்னுடைய வியூஸ் வந்துட்டு ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக. நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுங்க. அதுதான் லாங் டேர்மில் வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வின்னராக வருவதற்கு முடியும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிஃப்டி வந்து 104 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் வந்து பூலில் வந்து ஒரு மாடியிலேருந்து செத்துக்கில் இருந்தால் கூட ஒரு சின்னதாக ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கும். அந்த மாதிரி அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை வந்து நிஃப்டி நிஜமாகவே வந்து அதோடைய கம்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, எழுந்து வந்து திரும்பவும் பழைய நிலைக்கு வர்றது, அந்த மாதிரி அப்படின்றது தான் கேள்வி. நம்ம சார்ட்டரில் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவு கிடைக்கும். பார்ப்போம். ஸோ 104 பாயிண்ட் வந்து இன்றைக்கி பாசிட்டிவில் 21,255 நிஃப்டி முடிஞ்சிருக்கு. லெஃப்ட் சைடில் டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணி இதை ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துட்டு எங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்கில் போயிடலாம். ஸோ இன்றைக்கி 2602 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆனதில் 1928 ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 300 சில்லற ஸ்டாக் தான் பாசிட்டிவாக முடிஞ்சது. இன்றைக்கி 1928 ஸ்டாக். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அறிகுறி இருக்குது. டிக்ளைன் பார்த்திங்கன்னாக்கா 588 தான். ஈவன் வந்து மார்க்கெட் நல்லா இருக்கும்போது கூட பார்த்திங்க அப்படின்னா நல்ல பீக்கில் போய்ட்டு இருந்தது கூட இந்த 50-50 இருந்தது ஆல்மோஸ்ட். பட் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா இது வந்து நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அறிகுறி. அதே மாதிரி 86 ஸ்டாக்ஸ் வந்துட்டு ப்ரைஸ் வந்து அன்சேஞ்ச்டு. அப்பர் சர்க்கியூட் ஆனது 75 ஸ்டாக் அப்பர் சர்க்கியூட்டாக இருக்குது. லோயர் சர்க்கியூட் ஆனது 98 ஸ்டாக். ஸோ இது வந்து கொஞ்சம் நெருடலான நம்பராக இருந்தால் கூட மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி 52 வீக் ஹை பார்த்திங்கன்னா 52 ஸ்டாக் வந்து 52 வீக் ஹை போயிருக்கு. 27 ஸ்டாக் 52 வீக் லோ. ஸோ இது கூட வந்து நம்பர்ஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்குற நம்புற மாதிரி தெரியல. பட் ஸ்டில் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம் சப்சிக்வெண்ட் டேஸில் அது எப்படி நம்ம வருது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்கு. யார் அந்த நல்ல உள்ளம், டாப் 2 நல்ல உள்ளம் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 47 பாயிண்ட், கிட்டத்தட்ட 48 பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ரிலையன்ஸ் வந்து 26 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன். ஸோ இந்த 2 ஸ்டாக் தான் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு கை கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கொட்டாக்கில் ஒரு 9 பாயிண்ட்ஸ் தான். ஸோ கன்சிடபிளாக பார்த்திங்கனாக்கா இந்த 2 ஸ்டாக் வந்துட்டு இதுவே வந்து மோர் தென் வந்து 3/4 கிட்டத்தட்ட இருக்குது. 3/4 கம்பேக் வந்து நியர்பை இந்த 2 ஸ்டாக் மட்டுமே கொடுத்துருக்கு. ஸோ டவுன் சைடில் பார்க்கும்போது ஆக்சிஸ் பேங்க் 8.07 பாயிண்ட்ஸும் பஜாஜ் ஃபைனான்ஸ் 6.57 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன். ஸோ பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் இந்த 2 ஸ்டாக் வந்து நல்லா கொடுத்துருக்கு. சரி, எஃப்ஐடி டேட்டா வழக்கம் போல் வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் அந்த டேட்டா வரலன்னா கூட நம்ம ப்ரீவியஸ் டேட்டா பார்த்துருவோம். ஸோ நேற்று வந்து கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் நிஃப்டி மைனஸில் பண்ணது. ஃப்ரம் த பீக்கில் இருந்து நியர்லி 500 பாயிண்ட். ஸோ இது எஃப்ஐ விற்றது பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 1322 கோடி தான் விற்றாங்க. அதுக்கு அந்த கதி கீழே விழுந்தது. ஆனால் டிஐ வந்து கிட்டத்தட்ட 4754 கோடி வாங்கியும் வந்து இந்த அளவுக்கு மார்க்கெட் விழுந்திருக்கு அப்படின்னாக்கா இதுதான் பரவாயில்ல. இது சேம், இதை விட அதிகமாக இது இருந்ததுனாக்கா பரவாயில்ல. ஆனால் இது வந்து இவ்வளோ தூரம் வாங்கியிருக்காங்க, ஆனால் மார்க்கெட் அந்தளவுக்கு வந்து விழுந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பையிங் எல்லாமே எங்கே போயிருக்கோம் அப்படின்னாக்கா மோஸ்ட்லி வந்து மிட் ஸ்மால் தான் போயிருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹெவி வெயிட்ஸுக்கு போகல அப்படின்றது தான் இந்த நம்பர் வந்து கிளியராக காட்டுது. ஸோ எஃப்ஐ டிஏயோடைய ஃபோக்கஸ் வந்துட்டு நான் லார்ஜ் கேப் ஃபண்ட் ஆர் நான் ஹெவி ஃபைட்டில் இருந்திருக்கு அப்படின்றது தான் நம்ம இங்கே இதிலேருந்து நமக்கு ஒரு தெரிய வர விஷயம். ஓகே, ஸோ டவுன் சைடில் வந்துட்டு எல்லாமே ஒரு டே வைஸ் டேட்டா கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம மந்த் வைஸ் ப்ரீவியஸ் மந்த் வைஸ் டேட்டாவும்
பார்க்கலாம். ஒரு கிளான்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணி இதை பார்த்துக்கோங்க, ஒரு ரெஃபரன்ஸுக்கும் யூஸ் ஆகலாம். இப்போ நம்ம வந்து சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நிஃப்டி ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 21,150. ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னாக்கா 21,33, கிட்டத்தட்ட மோர் தென் 110 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் வந்தால் கூட எகின் ஃபர்தராக கீழே போனது 20,976, கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் பேர் 21,000 கூட வச்சுக்கிட்டால் கூட இங்கேருந்து அந்த கம்பேக் பாருங்கள், ஹை 21,288, கிட்டத்தட்ட மோர் தென் 300 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரம் த டவுனில் இருந்து ரெக்கவரி. ஸோ இந்த ஆல்மோஸ்ட் வந்து ஒன் சைடு மார்க்கெட்னே சொல்லலாம். அது ஜஸ்ட்டு இனிஷியலில் வந்துட்டு ஒரு 3 கேண்டில் இருந்தால் கூட தென் கம்ப்ளீட்லி இஸ் ஒன் சைடு மார்க்கெட். ஸோ இது வந்துட்டு அப்படியே வந்து என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ இது மாதிரி தொடர்ந்ததுனாக்கா எகெயின் வந்து நிஃப்டி வந்து பழைய ட்ராக்குக்கு வந்துடும். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதே மாதிரி வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கும்போதும் வந்து நல்ல ஒரு கம்பேக். ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 47,445, 450ன்னு வச்சுக்கிட்டால் கூட வந்துட்டு ஓப்பனிங் 47,172, கிட்டத்தட்ட மோர் தென் 200 பாயிண்ட் வந்து நல்ல கேப் டவுன் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக கீழே வந்தது. ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 41,919, 46,900 நம்ம வச்சுட்டா கூட இங்கே ஹை பார்த்தீங்கன்னாக்கா 47,932, 1000 பாயிண்ட்ஸ் வந்து கம்பேக் ஃப்ரம் த லோ. பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு 1000 பாயிண்ட் கம்பேக். ஸோ இது ரெண்டுமே நல்லா தெளிவாக சொல்லுது, வி ஸ்டில் வந்து எங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது, ஸ்டில் வி ஹாவ் த கெட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம். ஸோ இதை வந்துட்டு நம்ம டே சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ டே சார்ட்டில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மேக்ஸ் பெயின் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ மேக்ஸ் பெயின் மந்த்லி கான்ட்ராக்ட் பேஸ்ட் பார்க்கும்போது 21,100 நிஃப்டி நேற்று இருந்து அதே நிலையில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி 47,600, நேற்று வந்து 47,500 இருந்தது. ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி 1000 பாயிண்ட் ரெக்கவரி கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ மேக்ஸ் பெயின் ஹையர் சைடு வந்து ஒரு மூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 22,000 ஹியூஜாக இருக்குது, ஹியூஜ். ஸோ எனி காஸ்ட் வந்து இந்த எக்ஸ்பைரியில் வந்து இந்த தாண்டி போகாது அப்படின்றது நம்ம கொஞ்சம் அழுத்தமே ஒரு முடிவுக்கு வரலாம். ஏன்னாக்கா எக்ஸ்பைரி நியர்பையில் இருக்குது. நேற்று சொல்லியிருந்தால் நம்ம இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம வந்து டோட்டல் மார்க் எடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் பார்க்கும்போதும் சரி, இந்த நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் பார்க்கும்போதும் அண்டு டைம் பார்க்கும்போதும் நியர் எக்ஸ்பைரி டைம் ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போதும் நிஃப்டியை வந்து 22 கிராஸ் ஆகாது இந்த எக்ஸ்பைரியில். அது வந்து 99.99% வந்து இதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 22 தாண்டாது. அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 21,000 இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது மேபி இன்னும் ஃபர்தராக வந்து இன்னும் கொஞ்சம் மேலே கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பட் அட் எனி காஸ்ட் வந்து பிட்வீன் 22-21 தான் முடியுது. 21 கீழே வந்து இறங்குமா அப்படின்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மேபி இன்றைக்கி வந்து யூஎஸ் மார்க்கெட் க்ளோஷர் எப்படி வருதுன்றதை பொறுத்து வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். பட் கண்டிப்பாக வந்து அப்பர் சைட் 22க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதுதான் வந்து நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லுது. அதே மாதிரி நம்ம நிஃப்டி பேங்க்குடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ இதனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு நிமிஷம். ஸோ பார்க்கும்போது வந்துட்டு ஹையஸ்ட் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 47,000 இருக்குது. இந்த செகண்ட் ஹையஸ்ட்னு பார்க்கும்போது வந்து இதுதான் சொல்ல முடியும். இது எப்படி வந்து ஹையர் சைட்லேருந்து 48,000 வந்து நெக்ஸ்ட்டு ஹையர் சைடில் இருக்குது. கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாக்கா நமக்கு ஹையஸ்ட் பார்த்திங்கனாக்கா எங்கள் இடத்துல வந்து 49ல் வருது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வந்துட்டு இங்கேயே அதிகமாக இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணி 47க்கு கீழே வந்து மார்க்கெட் போகாது. அட் த சேம் டைம் செகண்ட் ஹையஸ்ட் இது இருக்குது. ஸோ இங்கே மார்க்கெட் இங்கே முடிஞ்சதுன்னா இது எல்லாமே வந்துட்டு இந்த மணியில் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு மார்க்கெட் இதை பேஸ் பண்ணி ஒரு லாஜிக்கலாக பார்க்கும்போது வந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தெரியுது. ஸோ நமக்கு மேக்ஸ் பாயிண்ட் பார்த்திங்கனாக்கா 47,600 தான்.
பட் இங்கே வந்து 48லேயே வந்து நிறைய கால் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது மேலே போனதான் இது வந்து அவுட் ஆஃப் த மணியில் ஆகும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டி வந்துட்டு இன்னும் வந்து மேலே போகிறது தான் இருக்குது. தோ மேக்ஸ்பென் வந்து நமக்கு 47,600 காட்டினா கூட இந்த 48 கிராஸ் பண்ணி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து இன்றைக்கி இருக்கிற ஸ்டேட்டஸ். ஸோ நமக்கு இன்னும் வந்துட்டு ஒரு 5 ட்ரேடிங் டே எக்ஸ்பைரியோட ஒரு 4 ட்ரேடிங் டே. மண்டே வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடே இருக்குது. ஸோ ஒரு 4 ட்ரேடிங் டே இருக்குது. ஸோ 4 ட்ரேடிங்கில் கொஞ்சம் மாறலாம். பட் ட்ரெயினிங் காஸ்ட் வந்துட்டு இது கீழே போகாதுன்ற மாதிரி தோணுது. 47க்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இங்கேருந்து நம்ம இப்போ இருக்க இடம் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா 850 பாயிண்ட்ஸ் அவே. ஸோ அந்த வகையிலையும் வந்துட்டு ஊர்ஜிதமாக வந்து 47 கீழே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத நம்ம கணிக்கலாம். அது அட் சேம் டைம் வந்து இந்த 48 கிராஸ் பண்ணி கொஞ்சம் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நம்ம ஓரளவுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஓவரால் ட்ரெண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம டே சார்ட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ நான் அவ்வளோ தூரம் வந்து கேண்டில் கீழே வந்தது கிட்டத்தட்ட நியர்பை 50 அப்படின்ற மாதிரி வந்து அந்த கேண்டில் இன்னும் கிட்டத்தட்ட வந்துடுச்சு. ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னாக்கா டே சார்ட்டில் ஒரு எகெயின் ஓவர்பாட் ஜோனில் வந்து தொட்டும் தொடாமலும் இதுவுமே இருக்குது. ஸோ நேற்று கூட அந்தளவு வந்து கொஞ்சம் அந்த கீழே வந்துருந்தது. ஸோ எகெயின் இன்றைக்கி வந்துட்டு நியர்லி இந்த ஓவர்பாட் ஜோனுக்கு எகெயின் திரும்ப போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் வந்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஒரு இது மாற்றம் கிடையாது. தோ இந்த கேப் வந்துட்டு நல்லாவே வந்து ஒரு ஹெவி அப்ரப்ட் இன்க்ரீஸ். ஸோ மேபி இந்த ஃபால் அகெயின் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு வந்து திருப்ப கொஞ்சம் இது பண்ணும்போது இது வந்து நியூட்ரலைஸ் ஆகலாம். ஸோ அந்த வகையில் தென் கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆகிட்டு மார்க்கெட் வந்து சைட் வேஸில் எடுத்துகிட்டு திருப்பம் வந்து அப்சைட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் டவுன் சைடில் வந்து அகெயின் அந்த ஒரு மெயின் டிவர்ஷன் கிட்டத்தட்ட வந்து இந்த இதுக்கு வரணும். ஸோ ஒருவேளை இது கன்சிடரேட் ஆகும்போது என்ன ஆகுனாக்கா இந்த பாயிண்ட் இது வந்து 50 MA வந்து இன்னும் கொஞ்சம் மேலே இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்படி போகும்போது வந்து டவுன் சைடு வந்து இன்னும் கொஞ்சம் குறையலாம். ஸோ அந்த மாதிரியும் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட வந்து நிஃப்டியோட பேட்டர்ன்லேயே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இமிடியேட்டாக நம்ம வந்து இந்த 47 வந்து கொஞ்சம் குரூஷியல் சப்போர்ட் இது. அதே மாதிரி நிஃப்டிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா 21,000 வந்து குரூஷியல் சப்போர்ட். ஓகே, ஸோ இது நம்ம மிட் அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வச்சு நம்ம டோட்டலாக மார்க்கெட் டிசைட் பண்ணிடக்கூடாது. மிட் அண்ட் ஸ்மால் இண்டெக்ஸ் அண்ட் மைக்ரோ கேப் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ நல்ல ஒரு டீசென்ட்டு ரெக்கவரி. கிட்டத்தட்ட வந்து நிஃப்டியில் நடந்த மாதிரியே அந்த கேண்டலுக்கு பாதி தூரம் போயிடுச்சு. 235 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். நல்ல வந்து கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸ் பேட்டர்ன் தான். நல்லா கொஞ்சம் நிஃப்டி மாதிரியே பேங்க் நிஃப்டி மாதிரி கீழே வந்துட்டு தென் அங்கேருந்து நல்ல ஒரு கம்பேக். அதே மாதிரி மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் பார்க்க போனாலும் அதே பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ டோட்டல் மார்க்கெட் வந்து வி ஆர் இன் சேம் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒத்த கருத்து இல்லைன்னா ஒத்த கருத்துடையவர்கள்ன்ற மாதிரி வந்துட்டு சேம் ப்ரைஸ் பேட்டர்னில் இன்றைக்கி வந்து எல்லாமே ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு 381 பாயிண்ட்ஸ் வந்து நல்லா பாசிட்டிவாக நேற்று கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் மைனஸில் இருந்தது. ஸோ 400 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி ஆகிடுச்சு அதில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நியர் இந்த டோட்டலாக இந்த அப்போவில் பார்த்தீங்கன்னாக்கா இது நல்ல ஒரு பெரிய கேண்டில். நேற்று வந்து டவுன் சைடில் பெரிய கேண்டிலாக இருந்தது. எகைன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப் சைட் பெரிய கேண்டில் இருக்கிறது பார்க்கும்போது வி பேக் டு த ட்ராக் அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. பார்ப்போம் எப்படி நடக்குதுன்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்து கிராஜுவலாக மேலே வந்ததுன்னு சந்தோஷமே. நெக்ஸ்ட் நம்ம பெரிய யூஎஸ் மார்க்கெட் இது என்ன பண்ணி வச்சுருக்கிறான்னு பார்க்கலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது நல்லாவே வந்துட்டு மைனஸ் நம்ம மார்க்கெட்டை காப்பி அடிச்சிருக்கிறோம் நீங்கள் சொல்லலாம். ஸோ 475 பாயிண்ட் கீழே போயிருக்கேன். S&P 500 வந்து 70 பாயிண்ட் 1.25 பாயிண்ட்ஸ் டோவும் 1.47 பாயிண்ட்ஸ் வந்துட்டு S&P 500. நாஸ்டாக் 1.50 225 பாயிண்ட் வந்து மைனஸுக்கு போயிருக்கேன். ஸோ அவங்களுடைய சார்ட்டு கூட பார்த்திங்கனாக்கா லாஸ்ட்டு 2 ஹவர் வச்சு செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேசி வச்சு பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல. நமக்கும் வந்து
இந்த 1 இருந்து அப்ராப்டாக வந்து கீழே வர ஆரம்பிச்சது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் பார்க்கும்போது வந்து இவங்களுக்கு லாஸ்ட் 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 2 கேண்டில் அடிச்சிருக்காங்க. ஆனால் நம்மளது வந்து 50 EMIக்கு வரல, இவங்களுக்கு 50 EMIக்கு டே சார்ட்டில் நம்மளது வரல. ஸோ இவங்களும் டே சார்ட்டில் வந்திருக்காது பார்த்திங்கன்னா வரல. ஸோ கிட்டத்தட்ட இப்போ இது வந்து கேண்டில் பேட்டர்ன் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து இது ரெக்கவரி கொடுத்துருச்சு அப்படின்னாக்கா எகைன் வந்து நம்ம பேக் டு த ட்ராக், டுவர்ட்ஸ் பேக் டு த ட்ராக் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். சரி, இது வந்து டவ். அதே மாதிரி S&P 500 பார்க்கும்போதும் சிமிலர் ப்ரைஸ் பேட்டர்ன். பட் ஸ்டில் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி இல்லை. ரெண்டு இதுலேயும் வந்து ஏதோ வந்து நேற்று அவங்களுக்கு மைனஸ் பேர்னா கூட ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது. அன்டில் அன்லஸ் இந்த 36 இங்கே பிரேக் ஆகணும் டவ். ஸோ அது வரைக்கும் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியும். S&P 500 நம்ம எந்த ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி தெரியல. ஓகே யூஸ், ஐ திங்க் இந்த வீடியோ வந்து நல்லா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீடியம் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.